Hey hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுங்க. சோ அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால போட முடியும். அப்புறம் என்ன வொர்க் இருந்தாலும் அதை முடிச்சிட்டு ஃப்ரீயா உட்கார்ந்து ரிலாக்ஸா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கேங்லேயும் ஒரு கிறுக்கு பையன் இருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு கிறுக்கு பையன் இருக்கான். அவன் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அதுக்கு முன்னாடி உங்கள் கேங்கில் யாராச்சும் ஒரு கிறுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, ஹே காய்ஸ், நீங்கள் யாராவது நிறையா பணத்தை கொடுத்து அவங்களோட பாதத்தை நக்க சொன்னால் நீங்கள் நக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ அதுக்கு அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன சொல்கிறான்னா, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கேள்வியில் நீ என்கிட்ட கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்போதான் காலேஜ் கிராஜுவேஷன் டேவை முடிச்சுட்டு இப்போ அந்த ஹுட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்களேங்க, அந்த கேப் மாதிரி. ஸோ அதை போட்டுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ சடனாக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஹே காய்ஸ், உங்கள் 3 பேத்துல யாராவது எனக்கு வாலண்டியராக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு இந்த பசங்க இருந்துட்டு ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாங்களா, தயங்காதீங்க காய்ஸ், $50 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேத்தையும் கழட்டி விட்டுட்டு வந்துடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு என்னடா இவன் டக்குன்னு நம்மளை கழட்டி விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இங்கே தான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு பாக்ஸை காட்டுறாரு. இந்த 4 ஸ்கொயர் கட்டை உனக்கு தெரியுதுல, இங்கே என்ன பண்ணோன்னா இன்னைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் இந்த பாக்ஸ்குள்ளேயே நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த $50 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோ வந்துட்டு, என்னங்க விளாட்றீங்களா, நான் உங்களை நம்பி எப்படி நான் ஈவினிங் 5:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது, நீங்கள் ஒரு வேளை வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. சரி, என்ன நம்மளனா பரவாயில்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு $50 இந்த சேலஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ இருந்துட்டே இருங்க நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஹீரோ பார்த்தா ரொம்ப நேரம் போகுது, ஆனால் டைம் போன பாடு இல்லை. ரொம்ப நேரமாக ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நிழலை பார்த்தே விளையாண்டுட்டு இருக்காரு தலையை சாச்சிட்டு. ஹீரோ இப்படி வெயிட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஸோ காலையில் 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 3:30 முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க, அந்த 5:30க்கு, அதே 5:30 தாங்க, 5:30 சீக்கிரமாகவே ஆய் தொழியாது, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். அது ஏனே தெரியலங்க, ஒரு யுகத்தை கடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதே ஃபீலிங் தான் இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கும் போல. எப்பயா நீ வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு வாட்சையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டான 5:30 ஆனே ஹீரோட வாட்சில் அலாரம் அடிக்குதான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் எப்படி தான் கரெக்டாக 5:30க்கு வந்தான்னு தெரியல, அந்த முக்கிலேயே நின்றுட்டு வந்த மாதிரியே டக்குன்னு 5:30க்கு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த உன்னோட $50 ரொம்ப சூப்பராக, என்னோட சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணி ஜெயிச்சிருக்க, இந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாருங்க. ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஏங்க நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேங்க, நல்ல வேலை நான் பாதியிலே போயிடலான்னு நினைச்சேன், நீங்க கரெக்டாக வந்து எனக்கு $50 கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்ன பண்றாருன்னா, ஹீரோ கிட்ட நேமை கேட்கிறாரு. ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என் பேர் மைக்கேல் டக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரா. இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்ன பண்றாருன்னா, இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன் மைக்கேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதே இடத்துல நீ தினமும் வந்து நிக்கணும், ஆனா என்ன உனக்கு $50 கிடையாது, அதுக்கு பதிலாக $200 கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர குஷியாயிருது. ஏன்னா $200 நான் இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க கால்குலேட் பண்ணிக்கிறேன், 17,600 சம்திங் வருதுங்க. ஸோ இந்த காசு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகி வந்த உடனே பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காரு. ஸோ உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குங்க, அவரோட பேர் மைக்கேல் தானே. ஸோ மைக்கேல்னே நம்ம கீப் அப் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கேல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸ் போகிற மாதிரியே கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுட்டு வந்து ஜம்முன்னு நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னையா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மைக்கேல் இருந்துட்டு, நேற்று ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தான்ல, அவன் இந்த இடத்துல $50 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான், அதே மாதிரி நின்று அந்த $50 கொடுத்துட்டான். ஸோ அவன் என்னை பர்மனெண்ட்டாக இங்கே வேலைக்கு எடுத்திருக்கான், இந்த இடத்துல ஒரு நாள் முழுக்க நான் நிற்கணும், எனக்கு ஒரு நாளைக்கு $200 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேக்கன் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஷேக்கன் பண்ணும்போது ஹீரோவை பிடிச்சி அவர் இழுத்துறாரா. ஜஸ்ட் மிஸ் அந்த கட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல மைக்கேல் தப்பிச்சாரான். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, வா அப்படியே பியர் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் மைக்கேல் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, காய்ஸ் நான் இங்கே ஒர்க் பண்ணிருக்கேன்டா, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி வெளியே வர முடியும், அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. அதுக்கு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாதிரி வீரடா பார்க்குறாங்க. டே யாரா உன்னை வாட்ச் பண்ண போறா, வாடா யாருக்கிட்ட தெரிய போகுது, வா நம்ம அப்படியே போய் கூட ஒரு பியர் சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோ மைக்கேல் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்போ அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியாக இருக்குது, நம்ம காலை வெளியே வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸுக்குலேருந்து நழுவி கொஞ்சம் முன்னாடி நவுந்து வந்துடுறாரு.
இப்போ மைக்கேல் இருந்துட்டு அவனோட ரைட் காலை எடுத்து லேசாக ஒரு டச் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து உள்ள வச்சிடறான். ஸோ இதனால் பார்த்தா எதுவுமே ஆகலை. தூரத்தில் லாங் ஷாட்டில் காட்டுறாங்க, யாரும் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே தெரில. எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணுறான். இப்போ 5:30க்கு மேலேயே ஆயிடுது, பார்த்தா யாருமே வரல. ஸோ மைக்கேல் பார்த்தீங்கன்னா அவனோட காலை எடுத்து லேசாக வெளியே டச் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து $200 கொடுக்காம போயிருப்பாரு. ஆனால் அவர் எப்படி வாட்ச் பண்ணாருந்தாங்க நமக்கும் தெரியல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக போயிடறா. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டியூட்டிக்கு வந்திருக்கான். வந்து அதே மாதிரி பாக்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மக்களே, எனக்கு இந்த ஹீரோவும் மைக்கேலும் பேர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அது மாற்றி மாற்றி தான் சொல்லியிருப்பேன், அதை லைட்டாக கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட 2வது நாள் ஒர்க்குக்கு வந்திருக்கா. வந்த காலையிலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சோதனை. என்னன்னா, திடீர்னு ஒரு திருட வந்து என்ன பண்ணுறான்னா, இங்கே ஒரு ஹேண்டிகேப் பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட பேக் திருடிட்டு ஓடி போயிடுறான். பார்த்தா ஹீரோ முன்னாடி தான் நின்றுருக்காரு. ஹீரோவை தள்ளுறா வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரல, சேஃப்டியாக அந்த பாக்ஸ்குள்ளேயே நின்றுக்கிறாரு. இப்போ அந்த ஹேண்டிகேப் பொண்ணு இருந்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நேற்று ஒரு நாள் லைட்டாக வெளியே காலை வச்சதுக்கே நேற்று காசு கிடைக்கல, இன்னைக்கு எப்படியும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு, எனக்கு ஒர்க் இருக்குங்க, என்னால் போக முடியாது, நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு, யா நீ என்ன லூஸா, யா எப்படியாவது போயா, சும்மா தான் ஏன் நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்குது. கால் இருக்கிற ஸ்டிக்கை வச்செல்லாம் ஹீரோவோட காலை இடிக்குது. ஹீரோ இருந்துட்டு என்ன சொல்றான்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் மேம் இங்கே பாருங்க, நான் இதை விட்டு வெளியே போக முடியாது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, உங்களோட பர்ஸை அவன் திருடிட்டு போயிட்டான்னு தெரியும், ஆனால் இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சான் ஹீரோ. ஸோ இதனால அந்த பொண்ணு காண்டாயிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. மேம் அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு பாட்டுக்கு அழுதுகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அந்த சோகத்திலே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான்னு 5:30 உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் வேகமாக நடந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, மைக்கேல் இந்தாங்க இன்னைக்கான உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மறுபடியும் திரும்பி வேகமாக நடந்து போறாரா. மைக்கேலுக்கு இருந்துட்டு அப்போ சோகமாக இருந்தாலும் இப்போ காசு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்போ மைக்கேல் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை கூப்பிட்டுட்டு சார் நேத்து அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படியே மலிப்பிறாரு. அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார், நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிடறாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வேகமாக குடுகுடு நடந்து போறாரா. ஸோ அவர் எங்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியா இருக்கு. ஸோ அதனால மைக்கேல் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்படி போய் பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்ன பண்றாருன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள போயிட்டு, இது அவர் வீடு தான் போல, அங்க போன உடனே மூஞ்சில மேக்கப் போட ஆரம்பிக்கிறாரு. மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது கடைசியில ஒரு க்ளோன் வேஷம் போட்டிருக்காரு, அதாவது ஜோக்கர் வேஷம். அதை போட்டுட்டு தலையில பாத்தீங்கன்னா அந்த க்ளோன் கேப்பை போட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா பார்த்துட்டு இருக்காரு நம்ம மைக்கேல். அதுக்கப்புறம் என்னங்க, ரொம்ப நாள் ஆயிருது, மைக்கேல் இதே வேலையை தான் கண்டினியூ பண்றாரு. இப்போ ஆளை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு. ஸோ தாடியில வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுருக்காரு. ஏன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, வெறும் அந்த பாக்ஸ்குள்ள மட்டும் நின்னா போதும், $200 கிடைச்சிருமே. ஸோ அதனாலேயே அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலுமே வாழ்க்கையில ஏதோ இழந்த மாதிரியே இருக்குது. டெய்லியுமே காலையில் வர இங்கே சும்மாவே நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நிறைய பேர் ஸ்கேட் போர்டு விளாண்டுருக்காங்களா, அதை பார்த்துட்டு ஆசையாக பார்த்துட்டு இருக்காரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்கேட் போர்டை நம்ம ஓட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையில் விரல்ல வச்சு அப்படியே ஸ்டெப்ஸ்ல எல்லாம் சர்க்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் கையில் ஆக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரா. ஸோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் மேன் என்ன பண்ணுறாருன்னா, மைக்கேல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன், இந்தாங்க மைக்கேல் உங்களுக்கான இன்னைக்கு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ அவர் தோளில் கை வச்சு என்ன சொல்றாருன்னா, மைக்கேல் நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரா. அதுக்கு மைக்கேல் இருந்துட்டு தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மைக்கேலை கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் எங்க போயிட்டு இருக்காருன்னா, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா, இதாங்க மைக்கேல் இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. பார்த்தா அப்ப இருந்த ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கும்ல, ஸோ அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த ஸ்கொயரு. ஸோ இந்த ஸ்கொயரை பார்த்த உடனே மைக்கேலுக்கு ஒரே சந்தோஷம். ஓ தேங்க்யூ சார், இங்க பாருங்க அதை விட இது ரொம்ப பெருசா இருக்கு, இப்போ இந்த இடத்துல என்னால் கொஞ்சம் நவர முடியும், நல்லா நிற்க முடியும், அங்க பாருங்க பிரிட்ஜ் கூட இருக்கு, என்னால் பிரிட்ஜை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு மைக்கேல். ஸோ நீங்க இதை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் சொல்லிட்டு மறுபடியும் இப்போ என்ன பண்றாருன்னா, குடு நடந்து போயிட்டு இருக்காரு வேகமா. இப்போ மைக்கேல் வந்து $200 வாங்குறாரா. ஸோ அவர் நல்லா வேலை செஞ்சனால 30% அதிகப்படுத்திருக்காரு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன். ஸோ அதை கேட்டுட்டு மைக்கேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ இந்த கதைக்கு சம்பந்தமே இல்லாம 2 பொண்ணுங்களை காட்டுறாங்க. ஸோ அந்த 2 பொண்ணுங்க என்ன பேசிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, என்னோட காலோட போட்டோவை இன்டர்நெட்ல நான் அப்லோட் பண்ணா இப்போ எங்க அம்மாவோட நான் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தன் கேள்வி கேட்டாங்களே, ஒரு கிறுக்க மாதிரி ஒரு கேள்வி, காலை நீ நக்குவியாடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ காலை போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்க அப்படியே சீன் கட் ஆன உடனே இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வயசானவரை காட்டுறாரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மைக்கேல் தான். மைக்கேல் பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாகி போச்சு. இத்தனை வருஷம் அவர் அதே இடத்துல நின்று அதே வேலையை தான் இத்தனை வருஷமும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ டைம் 5:30 ஆயிருச்சு. இப்போ வயசான மைக்கேல் என்ன பண்றாருன்னா, அவரோட வாட்சை பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா 5:30 ஆன உடனே அவர் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவார்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன்.
உடனே ஸோ அவருக்கும் வயசாயிருக்குன்னு பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இளமையாக இருக்காரு. இது என்னன்னு தெரியல, ஒருவேளை இவர் கடவுளாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை பற்றி நம்ம ஹீரோ மைக்கிள், அதாவது ஓல்டு மைக்கிள், அவர் கவலைப்பட்டதே இல்லை போல. ஏன்னா அவருக்கு காசு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் அதே மாதிரி குடுகுடுன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்தாங்க மைக்கிள் உங்களோட $2000 அப்படிங்கிற மாதிரி $2000 கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் இத்தனை வருஷம் ஆயிருக்கு இல்லைங்க, $2000 கூட வரலன்னா என்னங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ மைக்கிள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஒரே நிமிஷம் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு, இத்தனை வருஷம் உங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன், நல்லா சம்பளமும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு இப்போ ரிட்டையர் ஆகணும்னு தோணுது, ரிட்டையர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் யோசிச்சுட்டு, உங்களோட ஒர்க் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதே மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு, வேலையை விட்டு நின்றுருக்காரு. இப்போ வேலையை விட்டு நின்ன உடனே மைக்கிள் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 பொண்ணுங்களை காமிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா கையில் ஸ்கேட் போர்டு வச்சுருந்துருப்பாங்க. இவர் கையில் போட்டிருந்த ஒரு காஸ்ட்லியான வாட்சை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கேட் போர்டை வாங்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டை ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வயசாகிடுச்சு இல்லைங்க, கீழே விழுந்துட்டார். இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கேட் போர்டு ஓட்டி பழகாமல் அவருக்கு வயசாகி போனனால இப்போ அவரால் ஒழுங்காக ஓட்ட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சீன் கட் ஆன உடனே ரொம்ப நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியோ இப்போ தான் அந்த ஸ்கேட் போர்டில் நிற்கவே பழகுறாரு. ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் ஓட்டிட்டு மாஸ் பண்ணிட்டு இருந்தார், இப்போ பாருங்கள் இப்போ தான் ஸ்கேட் போர்டில் நின்று பழகுறாரு. ஸோ அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆன உடனே இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிருதுங்க இங்கேயே. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணத்தை சம்பாதிக்க ஓடுன்னு மாங்குன்னு போனாலுமே பணத்தை சம்பாதிச்சிடறோம். ஆனால் அந்த டைமில் அந்த மூமெண்ட்டில் நம்ம வாழ மாட்டேங்கிறோங்க. அதாவது அந்த மூமெண்ட்டில் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் காசுக்காக பார்த்துட்டு இப்போ கடைசியில் காசு இருக்கும்போது நமக்கு டைம் இருக்காது, வயசு பத்தாது, காலமும் இருக்காது, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது என்ஜாயும் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதுதான் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது புரிஞ்சுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனு என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு ஷார்ட் ஃபிலிமை உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.